பண்டி அங்க பாரு, ரோஸும் அவங்க அம்மாவும் வர்றாங்க பண்டி. ஹாய் பண்டி கேங். ஓகே, உங்களுக்கு தெரியும்ல ரோஸ்க்கு நாளைக்கு பர்த்டே. நாங்க எல்லாரும் ஷாப்க்கு போறோம், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஆண்டி, அது வந்து எங்களுக்கு முக்கியமான ஹோம்ஒர்க் இருக்கு ஆண்டி, அதனால நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க ஆண்டி. வாவ், பண்டிக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், நானும் ரோஸ் மட்டும் போய் ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்துடுறோம். see you later guys. வாட் இஸ் திஸ் பண்டி? நம்ம எல்லாரும் ரோஸ் பர்த்டேக்கு ஒண்ணா போய் ஷாப்பிங் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஏய் லோட்டஸ், மறந்துட்டியா? அவ வர்றதுக்குள்ள அவளோட பர்த்டே கேக்கை டெக்கரேட் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல, அதுக்காகத்தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். பண்டி அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி ஒரே மாதிரி 3 பிளெயின் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? டே சிண்டு, அதான் பண்டி சொன்னான்ல, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் நீ சொன்ன மாதிரி நான் மறக்காம வாங்கிட்டு வந்துட்டேன் பண்டி. இங்க பாரு, இந்த மாதிரி கலர் கலர் குட்டி குட்டி கேண்டீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா ஜெம்ஸ் பாக்கெட் கூட நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். நான்சி, இதெல்லாம் சுத்தமா பத்தாது. நான் லிஸ்ட்ல இருக்கிறது ஒண்ணு விடாம வாங்கிட்டு வந்தியா இல்லையா? நீ சொன்னது எல்லாத்தையும் பேப்பர்ல நோட் பண்ணி கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, டைரி மில்க் இருக்கு. அது இல்லாம வந்து ஸ்பாச்சுலா மாதிரி இந்த மாதிரி க்ரீம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு கூட இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா அந்த க்ரீம் ஃப்ராஸ்டிங் கேட்டிருந்தானே, அது ஆக்சுவலி 2 ஃபிளேவர்ல கேட்டிருந்தேன். 2யும் எடுத்துட்டு வா நான்சி. அது 2 ஃப்ரீசர்ல இருக்கு. டே சிண்டு, ஃப்ரீசர்ல மேல வச்சிருக்கேன், நீ போய் எடுத்துட்டு வாடா. நான் அதுக்குள்ள இதை எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி இந்த மாதிரி பவுல்ஸ்ல போட்டு வச்சிடுறேன். ஆமா நான்சி, இந்த மாதிரி பாக்கெட்ல இருந்து ஓபன் பண்ணி பவுல்ல போட்டு வச்சாதான் நம்மளால ஈஸியா சீக்கிரமா டெக்கரேட் பண்ண முடியும். இந்த கேண்டி பால்ல சில்வர் கலர், அதுக்கப்புறமா கோல்டன் கலர் 2 கலர் இருக்கு பண்டி. நான்சி அக்கா, இந்த ஜெம்ஸ் எல்லாம் எங்கேயும் பத்தாதுக்கா. 3 கேக்கை டெக்கரேட் பண்ணணும்னா என்ன சும்மாவா? இன்னும் நிறைய போடுங்கக்கா. பண்டி அண்ணா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பர்த்டேக்கு ஒரு கேக்கு தானே வெட்டுவாங்க, நீங்கள் என்ன ரோஸ் அக்காவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக 3 கேக் வெட்டுறீங்க? டே ராகுல், இந்த வருஷம் ரோஸ்க்கு கோல்டன் பர்த்டேடா, அதனால தான் ரொம்ப ஸ்பெஷலா சூப்பரா செலிப்ரேட் பண்ண போறோம். அது என்னது அது கோல்டன் பர்த்டே? இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சொல்றேன். கோல்டன் பர்த்டேனா, அதாவது நீ வந்து February 8 பிறந்திருந்தீனா உன்னோட 8th பர்த்டே தான் கோல்டன் பர்த்டே. புரியுதா இல்லையா? அண்ணா புரியுதுண்ணா. அப்படின்னா நான் வந்து August 9th பிறந்திருக்கேன். அப்படின்னா என்னோட 9th பர்த்டே தானே கோல்டன் பர்த்டே. கரெக்டா சொன்னடா ராகுல். ஓகே, க்ரீம் ஃப்ராஸ்டிங்ல 2 ஃபிளேவர் இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் அவரோட ப்ரெஸ் பண்ணி காமிச்சிடுறேன். இங்க பாருங்க, நல்ல ஃபிளார் டிசைன் மாதிரி நல்லா வரும். இந்த மாதிரி ஐஸ்கிரீமை சுத்துற மாதிரி சுத்துனோம்னா சூப்பரா வரும். பண்டி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நம்ம 2 பேரும் பண்ண போற கேக்கை நான் தான் டெக்கரேட் பண்ணுவேன்னு. இந்த ஃபிளார் டிசைன் தானே எனக்கு நல்லா வரும், நானே போடுறேன் பண்டி. போடு நான்சி. ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் நடுவுல கரெக்டா ஈக்குவலான கேப் இருக்கணும், சரியா? ஒரு ஃப்ளார் குட்டியா ஒரு ஃப்ளார் பெருசா இருக்கக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த கேக் டெக்கரேஷன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பண்டி, எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. ஓரளவு நல்லா தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான்சி அக்கா, நல்லாதான்க்கா வருது. ஃபர்ஸ்ட் 2 மட்டும் கொஞ்சம் சுமாரா இருக்கு. அதை பண்டி அண்ணா கடைசியா அட்ஜஸ்ட் பண்ணிடுவாரு. நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, பயப்படாம. என்னோட பர்த்டேனா கூட நான் பயப்பட மாட்டேன். ரோஸ் பர்த்டேங்கிறதுனால தான். அதுவும் பண்டி வேற ரொம்ப ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்றானே. அப்பாடா, நல்ல வேலை, ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்தா பண்டி, அந்த மீதி 2 ஃபிளாரையும் நீ எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடு. பண்டி அண்ணா, என்னன்னா இது? நீங்களும் நான்சி அக்காவும் பண்ற கேக்கு ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு. நானும் ராகுலும் பண்ண போற கேக்கு சூப்பரா இருக்க போகுதுண்ணா. இருடா சிண்டு, அவசரப்படாத. இன்னும் இந்த கேக்கை, இந்த ஜெம்ஸு, இந்த கலர் பால், அதுக்கப்புறமா சுகர் பால் எல்லாத்தையும் வச்சு நான் டெக்கரேட் பண்ண போறேன். பண்டி, இந்த பிங்க் கலர் ஜெம்ஸ் வைக்கலாமா இல்லாட்டி எல்லோ கலர் ஜெம்ஸ் வைக்கலாமா? நான்சி, சென்டர்ல இந்த பிங்க் கலர்ல வச்சு அப்படியே ஒரு ஃபிளார் டிசைன் மாதிரி போட்டுடலாம். ஒயிட்டுக்கு பிங்க் நல்லா பிரைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான்சி. பண்டி, ஒயிட்டுக்கு பிங்க் ஓரளவுக்கு பிரைட்டா இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ எல்லோ கலர்ல கீழே க்ரீம் ஃப்ராஸ்டிங் போட்டுட்டு வச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு தோணுது. அப்படியா சொல்ற? நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணி பாத்திர வேண்டியதுதான். சரி, அந்த ஜெம்ஸ் வச்சது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் டேமேஜ் ஆகாம எடுத்துட்டு பார்க்கலாம். நான் எடுத்துட்டேன். இப்போ நானே அந்த எல்லோ கலர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து சென்டர்ல ஃப்ளார் மாதிரி போட்டுறேன். ஓகே போடு. ஆனா நல்லா பார்த்து கேர்ஃபுல்லா போடு. வெரி குட். அப்படிதான். சூப்பர் நான்சி. அவ்வளவுதான். இதுக்கு மேல நீ சொன்ன மாதிரி பிங்க் கலர்ல வச்சா நல்லா செம பிரைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹை பண்டி, ரோஸுக்கு இன்னைக்கு நம்ம 2 பேரும் பண்ண கேக்கு தான் கண்டிப்பா பிடிக்கணும், சரியா? சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப எலகண்டா இருக்கு கைஸ். ஆக்சுவலி ரோஸ்க்கு வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணாம இந்த மாதிரி சிம்பிளா இருந்தா கண்டிப்பா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ப்ளீஸ்ப்பா, நான் இன்னும் ஒன்று மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளூ கலர் க்ரீம்லையும் இந்த மாதிரி எல்லோ கலர் ஜெம்ஸ் வச்சுட்டா பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல நான்சி, நீ கூட நல்லா ஆட் பண்ணாலும் நல்லா கேக்கோட அழகு போகாத மாதிரி நல்லா தான் பண்ணிட்டு இருக்க. சூப்பரா பண்ணிட்டு இருக்க. கண்டினியூ பண்ணு. நான்சி அக்கா, இன்னும் 2 கேக்கு பாக்கி இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு விடுங்கக்கா. நானும் லில்லி அக்கா, லோட்டஸ் அக்கா எல்லாம் பாக்கி இருக்கோம்ல.
சாரிடா சிண்டு, முடிஞ்சதுடா, கிட்டத்தட்ட முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு பால் தான், அவ்வளோதான். நானும் பண்டியும் செஞ்ச கேக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, கேக்க சும்மா மாசா டெக்கரேட் பண்ணியாச்சு. இதை கொண்டு போய் நான் பத்திரமா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு வந்துடுறேன். அடுத்தது யாரு டெக்கரேட் பண்ணணுமோ அவங்க கேக் எடுத்து வைங்க. சிண்டு, நீ உன்னோட ஃப்ரெண்டு ராகுலோட சேர்ந்து டெக்கரேட் பண்றேன்னு சொன்னேன்ல, நீ ஃபர்ஸ்ட் டெக்கரேட் பண்ணிடு, அதுக்கப்புறமா நாங்க ஃபைனலா டெக்கரேட் பண்ணிக்கிறோம். தயவு செஞ்சு பண்டி மாதிரியே பண்ணாம ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணு சிண்டு. யாருக்கு? அவனுக்கா? இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2-3 மணி நேரம் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். டே சிண்டு, தயவு செஞ்சு ரோஸ் வர்றதுக்குள்ள முடிக்கணும்டா. அவ வர்றதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வைக்கணும். அண்ணா, இங்க பாத்தீங்களா, பேக்கரியில ஸ்பெஷலா நான் சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்னன்னு யாருக்காவது தெரியுதா? அடப்பாவமே பண்டி, இத்தனை நேரம் இதை வெளியிலேயே எடுக்கல பாத்தியா? டேய், இது ஸ்ட்ராபெரி ஜெல்லி தானே, அது எப்படிடா உனக்கு மட்டும் இது கிடைச்சிருக்கு? நான்சி அக்கா, ரோஸ் அக்காக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சென்டர்ல அப்படியே சர்க்கிளா போட போறேன். தயவு செஞ்சு யாரும் நான் பண்றேன்னு சொல்லாதீங்க. நானும் ராகுலும் மட்டும்தான் பண்ண போறோம். நாங்க யாரும் பண்ண மாட்டோம்டா. நீ சர்க்கிள் போடுறேன்னு சொல்லிட்டு வேற எதையாவது போட்டுறாத. கேக்குக்கு நடுவில் சர்க்கிள் எல்லாம் போட முடியாது. பண்டியண்ணா, சும்மா நான் எது பண்ணாலும் நீங்க டிஸ்கரேஜ் பண்ணாதீங்கண்ணா. இப்ப பெர்ஃபெக்டான சர்க்கிள் நான் இப்ப எப்படி வரையறேன்னு பாருங்க. அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அப்படியே போட்டுட்டே போகணும், ஜிலேபி மாதிரி. இப்படித்தான் ஒரு கேக் பண்ணியிருந்தாங்க. ஐயோ, டே சிண்டு சிண்டு நிறுத்துடா. டேய், என்னடா இது, சர்க்கிள் போடுறேன்னு சொல்லிட்டு இப்படி போட்டுட்டு இருக்க, சொன்னா கேளுடா, நிறுத்துடா. டே ராகுல், நீ நினைக்கிற மாதிரி இது இடையில எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுடா. ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு தான் பண்ண முடியும். அதெல்லாம் சர்க்கிள் நல்லா தான் வந்துட்டு இருக்கு, நீ அமைதியா இரு. டே சிண்டு, காம்பஸ் வச்சு வரைஞ்சா கூட இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான சர்க்கிள் வராதுடா. கண்டினியூ பண்ணு, சூப்பரா இருக்கு. நான்சி அக்கா, நீங்க வேணா பாருங்க. இன்னைக்கு நானும் ராகுலும் சேர்ந்து செய்யற கேக்கு தான் ரோஸ் அக்கா ரொம்ப ஃபேவரட்னு செலக்ட் பண்ண போறாங்க. கரெக்டா சொன்னடா சிண்டு. சரி ஓகே, இப்ப ஜெல்லியை எடுத்துட்டு நீயே பாரு எப்படி இருக்குன்னு. ஐயோ அண்ணா, என்னடா இது, சர்க்கிள் வரைஞ்ச நினைச்சா பார்த்தா இப்படி வந்திருக்கு. ஏன்னா யாருமே என்கிட்ட சொல்லல. டே சிண்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, பாக்கறதுக்கு ரோஸ் மாதிரியே இருக்குடா. ஆமாண்டா சிண்டு, நான் கூட ஃபர்ஸ்ட் என்னமோ நினைச்சேன், பாக்குறதுக்கு ரோஜா பூ மாதிரியே இருக்கு. ரோஸ் அக்காக்கு ரோஜா பூ சூப்பர்டா. பண்டி, இவனுங்க ஏதாவது பண்ணாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறாங்க. டே சிண்டு, ராகுல் சொன்ன மாதிரி ரோஸோட பர்த்டேக்கு ரோஜா பூ டிசைன் போட்ட கேக் பேசாம அப்படியே விட்டுரு. நான்சி அக்கா, ரோஸ் அக்கா பார்த்தாங்கன்னா சங்கடப்படுவாங்க. இதை எப்படி எனக்கு சரி பண்ணணும்னு நல்லா தெரியும். இதை வச்சு அப்படியே நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மேல ஃபுல்லா ஸ்ட்ராபெரி ஜெல்லி இருக்க மாதிரி பண்ணிடுறேன். அதுவும் கரெக்ட் தான். சரி, ஆமா, எந்த கேக்குக்குள்ள எந்த ஃபிளேவர் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? பண்டி, நீ சொன்ன மாதிரி அந்த அங்கிள் கிட்ட நான் 3 ஃபிளேவர் வேணும்னு சொல்லியிருந்தேன் பண்டி, அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. டே சிண்டு, என்னடா இது, இப்படியே ஸ்ட்ராபெரி ஜெல்லி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு விட்டுருவியா, இல்ல இதுக்கு மேல ஏதாவது பண்ண போறியா? அஸ்கு பிஸ்கு அண்ணா, நீங்க மட்டும் சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டீங்க, நான் மட்டும் சிம்பிளா விடணுமா? இதுக்கு மேலதான் என்னோட கைவண்ணத்தையே நான் காமிக்க போறேன். இங்க பாத்தீங்களா, சைட்ல இந்த மாதிரி டிராப்பா விட போறேன். ஓ, இந்த டிசைனா? பண்டி, இது நமக்கு தோணாம போயிருச்சு. பண்டி, இது சூப்பர் டிசைன் பண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாக்கறதுக்கு அப்படியே டிராப் வளைஞ்சு வந்து பாக்கறதுக்கே சூப்பரா இருக்கும். பரவாயில்ல விடு நான்சி, நம்ம தான் இந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லிய பார்க்கவே இல்லையே. இந்த சிண்டு பையன் இத்தனை நேரம் நமக்கு தெரியாம ஒளிச்சு வச்சுட்டு இருந்திருக்கான். டே சிண்டு, சூப்பரா இருக்குடா. ஒவ்வொரு டிராப்புக்கு நடுவில் கேப் எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஒன்று ரொம்ப கிட்ட, ஒன்று தூரமா வருது பாரு. கேப் எல்லாம் கரெக்டா பார்த்து போடுறா. ஓகேடா ராகுல், இது பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கேப் முன்ன பின்ன தெரியும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாம் சூப்பரா வந்திருக்கும். நான்சி, போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ ரோஸ் அவளோட ஃபேவரட்னு சொல்லி சிண்டுவோட இந்த ஸ்ட்ராபெரி கேக்கை தான் செலக்ட் பண்ணுவான்னு தோணுது. சரி ஓகே, பார்க்கலாம். டே சிண்டு, முடிஞ்சுச்சா இல்லையாடா? இன்னும் எவ்வளவு நேரம்டா பண்ண போற? அண்ணா இருங்கண்ணா, கேக்கு ஃபுல்லா வரணும்ல, ஒரு சைடு மட்டும் வரணுமா? ஃபுல்லா கேக்கை ரொட்டேட் பண்ணி விட்டு எல்லா சைடும் பண்ணணும். பாக்குறதுக்கு அப்பதான் உண்மையாவே பேக்கரியில வாங்கின கேக்கு மாதிரி சூப்பரா இருக்கும். டே சிண்டோ, நானும் நீயும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணலான்னு சொன்னா, இப்போ நீ ஒருத்த மட்டும் பண்ணிட்டு இருக்க. எனக்கும் ஏதாவது ஒர்க் கொடுறா. எனக்கும் இந்த கேக் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்கும்ல. நீ அந்த நைஃப் மாதிரி இருக்கு பாரு, அதை எடுத்து இந்த ஜெல்லியை நல்லா வந்து ஈவனா இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடு. மேல ஒரு இடத்துல கம்மியா, ஒரு இடத்துல அதிகமா இருக்கு பாரு. எல்லாத்துலயும் டார்க் பிங்க் வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடு. டே சிண்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கே கொடுத்துட்டு இருக்காத. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் இருந்தா கொடு. மேலே பேசாம ஃப்ளார் மாதிரி போடலாமா? நீ சொல்றதும் நல்ல ஐடியா மாதிரி தான் தோணுது. பிங்க்குக்கு எல்லோ கான்ட்ராஸ்டா இருக்கும், மேல எல்லோ கலர் ஃபிளாரே போட்டுரு. ஹை, எனக்கு இருக்கிறதுலே இதை ப்ரெஸ் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்குடா. 1 2 கரெக்டா போட்டுட்டு இருக்கனா? கரெக்டா தான் போட்டுட்டு இருக்க. ஒரு ஃபிளாருக்கும் இன்னொரு ஃபிளாருக்கும் இடையில கேப் கரெக்டா இருக்கணும், ஈவனா இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஃபிளார் பெருசா ஒரு ஃபிளார் சிறுசா இருக்கக்கூடாது. ஃபிளாரோட சைஸ் வந்து சேமா இருக்கணும்.
டே ராகுல், என்னடா இது சென்டர்ல இருக்கிற ஃப்ளார் கொஞ்சம் சிறுசா இருக்க மாதிரி இருக்கு. பார்த்து கேர்ஃபுல்லா போடு. ஓகே ஓகே, இந்த ஃப்ளார் கரெக்டா தான் வந்திருக்கு. நான்சி அக்கா இருங்கக்கா, நானே கொஞ்சம் டென்ஷனில் தான் போட்டுட்டு இருக்கேன். இந்த கேப்பில் 1 போடலாமா 2 போடலாமா? டே ராகுல், 1 போட்டா நல்லா இருக்காதுடா, 2 போடு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறா. அப்பாடா, ஒரு வழியா போட்டு முடிச்சிட்டேன்டா. டே சிண்டு, சென்டர்ல பேசாம இந்த சில்வர் சுகர் பால்ஸை போட்டுடலாமா? நல்லா தான் இருக்கும்க்கா. எடுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய போடுங்க. ஆனா அந்த கலர் பால்ஸ் எல்லாம் போட வேண்டாம். பிளெயினா சில்வர் கலர் மட்டும் போடலாம். பிங்க்குக்கு சில்வர் கலர் நல்லா இருக்கும். டே சிண்டு, நான்சி அக்கா இந்த ஃப்ளாருக்கு நடுவில் இந்த மாதிரி ஜெம்ஸ் பால் வச்சாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் வைக்கலாம்டா. இல்லாட்டி கொஞ்சம் மொட்டையா இருக்க மாதிரி இருக்கு பாரு. பண்டி, நீ சொன்ன மாதிரி இவன் முடிக்க மாட்டான் போல இருக்கு பண்டி. ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணுன்னு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ரோஸ் வந்து இந்த கேக் எல்லாத்தையும் பாத்துருவான்னு நினைக்கிறேன். டே சிண்டு, ராகுல், 2 பேரும் ரோஸ் வர்றதுக்குள்ள முடிச்சு விடுங்கடா. அடுத்தது லோட்டஸ் லில்லி வேற ஒரு கேக் வாங்கி வச்சிருக்காங்க. முடிக்க போறீங்களா இல்லையா 2 பேரும் இப்போ? வாவ், இந்த கேக்கை பார்க்கும்போது இதை விட பெட்டரா ஒரு கேக் பண்ண முடியாதுன்னு தோணுது. எனக்கு என்னமோ ரோஸ் வந்து இந்த கேக்கை தான் செலக்ட் பண்ண போறான்னு தோணுது guys. It looks really awesome guys. அக்கா தேங்க்ஸ்க்கா. டே சிண்டு பாத்தியா, இவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்கடா, இன்னைக்கு கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ண போறோம். நம்ம கேக்கு தான் ரோஸ் அக்காக்கு சூப்பரா பிடிக்க போகுது. சரி, நான் பத்திரமா கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு வந்துடுறேன், சரியா? guys, நீங்க 2 பேருமா சேர்ந்து எல்லா டிசைன்ஸும் எடுத்துட்டீங்க. இதுக்கு மேல எங்களுக்கு என்னமோ டிசைன்ஸ் கிடைக்கும்னு தோணல. ஏய், என்ன லிலி, நீ ஏன் இப்படி சொல்ற? நீ தானே சூப்பரா கேக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுவ. இங்க பாரு, இன்னும் கலரா ஜெம்ஸ் இருக்கு. இந்த சீரக மிட்டாய் கூட இருக்குப்பா. ஆமா லில்லி, நான் ஒரு டிசைன் பார்த்தேன்ப்பா, சூப்பரா இருந்துச்சு. இந்த கலரா ஜெம்ஸ் இருக்கு பாத்தியா, அதை அப்படியே சர்க்கிளா அரேஞ்ச் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். ஒரு 4 கலர் மட்டும் எடுத்து டெக்கரேட் பண்ணிடலாம். லில்லி அக்கா, ரோஸ் அக்காக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். நாங்க யாருமே சாக்லேட் யூஸ் பண்ண மறந்துட்டோம்க்கா. பேசாம நீங்க யூஸ் பண்ணிருங்க. வாவ் ராகுல், தட்ஸ் an excellent idea. நீ சொன்னது கரெக்டா ராகுல். ரோஸ்க்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து சிண்டு பண்ண மாதிரியே இந்த மாதிரி கார்னர்ல டிராப்பா விட போறேன். ஏ லில்லி, இது அந்த மாதிரி ஸ்டிக்கியா இல்லப்பா, தண்ணி மாதிரி இருக்கு. தட்ஸ் ரைட் நான்சி, எனக்கு என்னமோ அந்த டிசைன் இந்த மாதிரி வருமானு பயமா இருக்கு. ஏ லில்லி, எனக்கு தெரிஞ்சு இது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா. கேக்குடைய பார்டர்ல அப்படியே ஊத்தி விட்டிடா, அது அப்படியே கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கிரும். அந்த மாதிரி பண்ணு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை பண்டி. பேசாம நீயே அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுக்குறியா? சரி, என்கிட்ட கூட, நான் எப்படின்னு சொல்றேன். இங்க பாரு, இந்த மாதிரி இந்த சிரப்பை எடுத்து இந்த பார்டர்ல அப்படியே ஊத்திட்டே வந்தோம்னா அதுவே தானா கொஞ்ச நேரத்துல கீழே வழிஞ்சு வரும் பாத்தியா. அதுவே ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஏ பண்டி, நீ பாட்டுக்கு ஊத்திக்கிட்டு இருக்க. நீ சொன்ன மாதிரி உண்மையாவே கீழே வழிஞ்சு வருமா? ஸ்டார்டிங்ல பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும் நான்சி. நான் இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்கேன். எப்படி சூப்பரா வந்துருச்சு பாத்தீங்களா? சரி, ரோஸ் வர்றதுக்கு டைம் ஆச்சு. எல்லாரும் இப்ப எடுத்து ஜெம்ஸை எடுத்து டெக்கரேட் பண்ணுங்க. ஹை, உண்மையாவே இப்ப வழிஞ்சு வந்து சூப்பரா இருக்கு பண்டி. என்னென்ன கலர்ஸ் ஜெம்ஸ் யூஸ் பண்ணணும்? 4 கலர் மட்டும் யூஸ் பண்ணா போதும் நான்சி. ஆக்சுவலி வந்து ஒரு ஜெம்ஸை எத்தனை தடவை யூஸ் பண்றீங்களோ அதே அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 ஜெம்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ எல்லா கலர்லயும் கரெக்டா 7 ஜெம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. எல்லோ கலர், ப்ளூ கலர், அதுக்கப்புறமா பிங்க் கலர், அதுக்கப்புறம் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? பர்பிள் வேண்டாம், பேசாம கிரீன் கலர் யூஸ் பண்ணிடலாம். பண்டி அண்ணா பாருங்கண்ணா, நீங்க சூப்பரா ஐடியா கொடுத்து கடைசியில என்னோட கேக்கை விட இப்ப லில்லி அக்காவோட கேக்கு தான் சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு. அதனால என்னடா, எல்லா கேக்கும் ரோஸுக்கு தானே, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுப்பா. ஃபைனல் டச்சா உள்ள நான் வந்து சென்டர்ல சாக்லேட் வைக்க போறேன் கைஸ். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச டைரி மில்க் 2 பீசஸ் வைக்க போறேன். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி சாக்லேட் கேக்ல குக்கீஸ் கூட வைக்கலாம். நான் இன்னைக்கு ஓரியோ குக்கியை இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பண்டி, என்ன பண்டி இது பேக்கரியில பண்றதை விட சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டா. கம் ஆன் நான்சி, நீங்க எல்லாரும் கொடுத்த ஐடியால தானே பண்ணிருக்கோம். ஓகே, ஒரு ஹாஃப் பீஸை இந்த பக்கம் வைக்க போறேன், இன்னொரு ஹாஃப் பீஸை அந்த பக்கம் வைக்க போறேன். வாவ், உண்மையாவே இப்ப எங்களோட கேக் எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ so much guys. லில்லி, அந்த சிரப்பை என்கிட்ட கொடு. சென்டர்ல அப்படியே கொஞ்சம் மட்டும் இந்த பக்கம் போட்டு விட்டு அப்படியே சாக்லேட் மேலேயும் வலிஞ்சு வர்ற மாதிரி போட்டுடலாம். லில்லி அக்கா, அந்த சாக்லேட் சிரப் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்குல்ல, அது மேல இந்த சுகர் பால்ஸ் போட்டா நல்லா இருக்கும்க்கா. சில்வர் கலர் பால்ஸ் போடுங்க, நல்லா சூப்பரா இருக்கும். லில்லி அக்கா, எனக்கு என்னமோ இன்னைக்கு ரோஸ் அக்காக்கு உங்க கேக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு தோணுதுக்கா.